இந்த பாட்டு இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார் வாங்க இங்க. இதான் முன்னாடி. முன்னாடியா? ஏறு. யோ பஸ் ரெடியா? ரெடியா? ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? ஓ முடிவை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடலாம்னு இருக்கோம். முடிவா? என்ன முடிவு? எல்லாம் கல்யாண விஷயம் தான். தரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு. நீ சரின்னு சொல்லிட்டா அவங்கள பொண்ணு பக்கம் வர சொல்லிடலாம். ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல, ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க? உன் தங்கச்சிங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க முடியும். சரி சரி, எனக்காக எல்லாத்தையும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். உங்க இஷ்டப்படி மாப்பிள்ளை பாருங்க. ஓகே. ஹலோ யாரு? நான் தான் கல்யாண புரோக்கர் காத்தமுத்து பேசுறேன். யோ உன் போனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அந்த டாக்டர் மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்றியா? அவரும் உங்க பொண்ணை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நாளை பார்த்து நான் வர சொல்றேன். அப்புறம் நாளைக்கு கலைவாணர் அரங்கத்துல நடக்க போற பட்டிமன்றத்துல என் பொண்ணு பேசுறா. லைவ் ப்ரோகிராம். முடிஞ்சா மாப்பிளைய பார்க்க சொல்லு. வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய் இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய் நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக்அவுட். ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப். ஆமா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யா தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன்.
ஏய் காயத்ரி அக்கா உன்னோட அவரு போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்க எங்க கூட நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் நாங்கள் இங்க இருக்க கூடாதா? கிண்டல் பண்ணீங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே எஃபெக்ட்லியே ஸ்வீட் ட்ரிங்க்ஸா தூள் பண்ணுங்க அக்கா. அக்காக்கு ரோ போடலாமா? அவசர கேஸ்ல போங்க. டாக்டர் சூர்யா. என்னங்க ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பா என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய், தூ, தூ. கர்மாந்திரம் முடிச்சுல போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி. டேய் வாடா. கம்மிங் யூ கால் மீ. யா நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகுற மாதிரி இருக்கான் பாரு. டக்கே எந்திரா. ஆம். இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய் உனக்கு ஒரு இல்ல அத போய் விட்டுறா போடா. டச்சே போடா. ஆமா இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருந்தானே இங்க. இங்க என்ன? டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. டேய் உட்கார். வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய்க்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல போ தங்கிக்கலாம். ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவாங்க. ஏய் பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி. அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. அட நல்ல ஆளியா.